தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவர் பற்றிய வதந்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேவர் பற்றிய வதந்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதாவது சமீப காலமாக தேவேந்திரகுல வேளாளர்களோடு ஒரு சில மறவர்கள் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் கட்டுவதற்கு இடையூறு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வருகிறார்கள். அரசு படத்தில் கட்டக்கூடாது என்று கமுதியை சேர்ந்த குமரேசன் என்பவர் வழக்கு தொடுத்தார். நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் தேவர் பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூற விரும்புகிறோம். தேவர் பற்றி வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதாவது தேவர் தன்னுடைய சொத்துக்களை 17 பாகங்களாக பிரித்து 16 பாகங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தார் என்றும் ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்துக் கொண்டார் என்றும் கூறி வருகிறார்கள். அதில் 2 பாகமானது 2 தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேவர் 17 பாகங்களாக சொத்துக்களை பிரித்தார். ஒரு பாகத்தை தனக்கென்று வைத்துக் கொண்டார். மீதி 16 பாகங்களில் வீரன் சன்னியாசி என்ற 2 தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்பட்டது. அதற்கு தேவர் 17 பாகங்களாக சொத்துக்களை பிரித்ததற்கு காரணம் காமராஜர் கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டம் என்று கூறப்படுகிறது. அதாவது 15 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்க கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆகையால் பலர் பினாமி பெயர்களில் தங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுத்தனர். அந்த அடிப்படையில் தேவரும் செய்தார். ஆகவே தேவர் நல்ல எண்ணத்தோடு அதை செய்யவில்லை. தன்னுடைய சொத்துக்களை 15 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற அரசாங்க சட்டத்தினால் பிறர் பேரில் அவர் எழுதி வைத்துக் கொண்டார் என்று கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் அவர் உண்மையாகவே 16 பாகங்களாக ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தார் என்று சொன்னால் தற்பொழுது அந்த 16 பாகங்களும் 16 ஏழைகளிடமும் இல்லை. தேவர் மறைவுக்கு பின்பு தேவர் அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த 16 நபர்களிடமும் சென்று தேவர் எழுதி கொடுத்த சொத்துக்களை தேவர் அறக்கட்டளைக்கு எழுதி தருமாறு வற்புறுத்தி எழுதி வாங்கி கொண்டனர். அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு தேவர் எழுதி வைத்த வீரன் சன்னியாசி என்ற 2 தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினருக்கு எழுதி கொடுத்த சொத்துக்களையும் தேவர் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் வற்புறுத்தி திருப்பி எழுதி வாங்கி கொண்டனர் அறக்கட்டளை பெயருக்கு. அந்த 16 பாகங்களில் ஜானகி என்ற ஒரு தேவர் சமூகத்து பெண்ணும் மற்றொருவர் மட்டும்தான் திருப்பி தேவர் அறக்கட்டளைக்கு தர மறுத்துவிட்டனர். அவர்கள் வைத்து கொண்டனர். ஆக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் பெயரில் தேவர் சொத்துக்களை எழுதி வைத்தார் என்பது உண்மை. ஆனால் அவை தேவேந்திரகுல வேளாளர்கள் அனுபவிக்கவில்லை. வீரன் சன்னியாசி 2 பேருமே பசும்பொன் தேவர் அறக்கட்டளைக்கு வற்புறுத்தி மீண்டும் திருப்பி எழுதி வாங்கப்பட்டது என்பது உண்மை. ஆகவே தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவர் தன்னுடைய சொத்துக்களை தேவேந்திரகுல வேளாளருக்கு எழுதி வைத்தார், அதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று. எழுதி வைத்தது உண்மை. ஆனால் தேவர் அறக்கட்டளை மீண்டும் அதனை வற்புறுத்தி எழுதி வாங்கி கொண்டது என்பதுதான் உண்மை. இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.